4 பேர் ஏன் 4 விதமா பேசுறாங்க? இந்த சொந்தக்காரங்கலாம் யாரு? என் லைஃப்ல கமெண்ட் பண்றீங்க. ஜஸ்ட் எனக்கு ஃப்ரெண்ட் தான். என் லைஃப்ல நீங்க ஒன்னும் ஒப்பீனியன் சொல்ல தேவையில்ல. நீங்க என்ன பண்ணாலும் இந்த சொசைட்டி ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கு. மை லைஃப் மை டெசிஷன். என் லைஃப்ல என்ன டெசிஷன் எடுக்கணும் நீங்களாம் ஏன் கமெண்ட் பண்றீங்க? இந்த மாதிரிலாம் நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குன்னு டீகோட் பண்ணலாமா? இதுக்கு பின்னாடி நிறைய தியரி இருக்கு. ஆனா எனக்கு பிடிச்ச ஒரு தியரி என்னன்னா லியோன் ஃபெஸ்டிஞ்சரோட சோஷியல் கம்பேரிட்டிவ் தியரி. நம்ம எல்லாருக்குமே ஒரு மெஷரிங் ஸ்கேலே கிடையாது சக்ஸஸை மெஷர் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்க பையனுக்கு ஒரு கோடி ரூபாய் சொத்து சேர்க்கறது தான் ஒரு பெரிய சக்ஸஸ். பட் எங்கள் அப்பா ஆல்ரெடி 1 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிற பையனுக்கு அந்த 1 கோடி எப்படி 10 crore மாற்றுறது அப்படின்றது சக்ஸஸ். மணி மட்டும் சக்ஸஸ் கிடையாது. பீஸ் சக்ஸஸ், ஃபேமிலி சக்ஸஸ், ஹாப்பினஸ் சக்ஸஸ், இந்த மாதிரி சக்ஸஸை வந்து நம்ம டிஃபைன் பண்ணவே முடியாது. பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தேர் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சக்ஸஸோட நெசசிட்டி அண்ட் தேவை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? சக்ஸஸை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு மெஷரிங் ஸ்கேலே இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம பியர் குரூப்ஸை அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம பியர் குரூப்ல யார் ரொம்ப சக்ஸஸாக இருக்காங்க அப்படின்னு நம்பப்படுறாங்களோ அவங்க என்னென்னலாம் பண்ணாங்களோ அதெல்லாம் நம்மளும் பண்ணணும் அப்படின்னு வீட்டுக்கு காப்பி எடுக்கிறோம். And that's how this rumor starts. இந்த ஹைப்போதெட்டிக்கல் சோஷியல் கேமை காம்பீட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஓடிட்டே இருக்கோம். ஸோ யாராவது ஒருத்தங்க இந்த சோஷியல் கேம்லேருந்து இந்த ஹைப்போதெட்டிக்கல் தியரிலேருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகி வேற ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா we start rumoring and gossiping. That's all. ஸோ நம்ம இந்த ரூமர்ஸ் காசிப்ஸ் இதை பற்றிலாம் கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் உங்கள் வழியில் என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்.